நான் ரொம்ப நேசிக்கிறவங்க என்ன நேசிக்க மாட்றாங்க. என்னோட அன்பை வந்து உதாசீனப்படுத்திட்டே போறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது உங்க கேள்வியா வாணி இல்ல யாராவது கேட்டு என்கிட்ட சார், கேட்க சொன்ன இத நீங்க கேள்வியா? போய் கேட்டீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். சீரியஸாவா? ஆமா. எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் காட்டுற அன்பு பாசமும் எனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியா? ஏன் எதிர்பார்க்கறீங்க? எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்டாதான் கிடைக்கும்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயமே உங்களுக்கு வேணாம். ஏன்னா, இந்த கோழியோட முட்டையை ரொம்ப அடக்காத்த அந்த முட்டை என்ன ஆகுமா? என்ன ஆகும்? கூமுட்டை ஆகும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை கூமுட்டை ஆக்கி வச்சிருக்காங்க பெற்றோர்கள். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு நாய் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நாயை அந்த பொண்ணை நாசமா ஆக்கிடும். பாவங்க பொம்பளை பிள்ளைங்க. சீரியஸா சொல்றேன். மனைவியோட அன்பை தன்னுடைய அதிகாரத்தினால வாங்கிட முடியும்னு நம்புற புத்திசாலிங்க அவங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. பணம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்றவன் பாத்தீங்கன்னா அவங்க தாத்தாலாம் சம்பாதிச்சு வச்சவனா இருப்பான். இல்லாதவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க பணம் எவ்வளவு முக்கியம்னு அவன் சொல்லுவான். பணத்தினால என்னென்ன அவமானங்கள், என்னென்ன சோகங்கள் அவங்கதான் சந்திச்சிருப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா வாணி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது உங்ககிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே. அதாவது நீங்க வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு கோ டு பர்சனா, ஒரு நண்பனா மாறிட்டீங்க சோஷியல் மீடியால. எல்லாருமே இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுக்கு யோசிக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா உங்ககிட்ட தான் வராங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சரி உங்களை இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களும் நிறைய கேள்விகள் எனக்கு கொடுத்தாங்க. நானும் சில கேள்விகள் கமெண்ட் செக்ஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே டக் டக்குன்னு போயிடலாமா? போலாமே. ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னன்னா, எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சில பேரை ரொம்ப மதிப்போம். ஆனா அவங்க நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? முதல் கேள்வியே நல்ல கேள்வியா கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சுயமரியாதை அப்படின்றது நிச்சயமா வேணும். யாரா இருந்தாலும் அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேல இறங்கி போகவே போகாதீங்க. அப்படி நீங்க இறங்கி போயிட்டீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கே கூட தெரியாம போயிடும். எஸ், கண்டிப்பா. நீங்க சொல்றப்ப எனக்குமே அது தோணுது. இப்ப நம்மளோட வேல்யூவ நம்மளே டிசைட் பண்ணியிருக்கணும். பிளஸ் அவங்க அவங்க முன்னாடி நம்ம இறங்கி போக ஆரம்பிச்சோம்னா, நம்ம அந்த இறங்குன ஒரு பெர்சனா தானே தெரியும். அப்ப கண்டிப்பா அவங்க மதிக்க மாட்டாங்க. போகவே கூடாது. இறங்கி போகவே கூடாது. எஸ், கண்டிப்பா இது நிறைய பேருக்கு ஒரு ரியாலிட்டி செக் குடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கேள்வி. நான் ரொம்ப நேசிக்கிறவங்க என்ன நேசிக்க மாட்றாங்க. என்னோட அன்ப வந்து உதாசீனப்படுத்திட்டே போறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது உங்க கேள்வியா வாணி இல்ல யாராவது கேட்டு என்கிட்ட சார், கேட்க சொன்ன இத நீங்க கேள்வியா? போய் கேட்டீங்கன்னா எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். சீரியஸாவா? ஆமா. ஓகே. ஊசிய என்னதான் தங்கத்திலேயே செஞ்சிருந்தாலும் அதை எடுத்து நம்ம கண்ணை குத்திப்போமா? ஆஹா, மாட்டோம். அதே மாதிரிதாங்க. எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து விலகி போறதுதான் நல்லது. அவங்க மனசுல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு தெரியாமலே அவங்கள நீங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நிஜமான முகம் எது, முகமூடி எதுன்னு தெரியாமலே நீங்க பழகிட்டு இருக்கீங்க. ஓகே. ஆனா அது கண்டுபிடிக்கிறதுமே நமக்கு பெரிய சேலஞ்சா தானே சார் இருக்கும். சேலஞ்ச் தான். பட் கண்டுபிடிச்சு தானே ஆகணும் லைஃப்ல. ஓகே. ஆனா இப்ப சில பேர் கூட நம்ம பழகுறோம் அப்டின்னா, ஒரு கட்டத்துல நெறைய வாழ்க்கை பாடங்கள்லாம் குடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராவே ஒரு ஃபீல் குடுத்துடுறாங்க இல்லையா? ஆரம்பத்துல வந்து நம்ம நெறைய கிவிங் சைட்லயே இருப்போம். நமக்கு ரிசீவிங் சைடு வரலன்றதே நமக்கு ஒரு ஏமாற்றத்த குடுக்கும் இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது லைஃப்ல. நீங்க யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க. ஏதாவது குடுக்கணும்னா குடுங்க. திருப்பி நீங்க எதிர்பார்த்தாதான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பம். எக்ஸ்பெக்டேஷன்ன்றது தான் ஒருத்தருடைய லைஃப்ல ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணுது. 0 எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் கிட்டயும் சரி, என் பிள்ளைங்க கிட்டயும் சரி, என்னுடைய பெற்றோர்கள்கிட்டயும் சரி, யார்கிட்டயுமே எதையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல. படைத்தவன தவிர. நீங்க ஹேப்பியா எப்பவுமே இருக்கணுமா? ம். ஆமா. ஜாலியா இருக்கணுமா? ஆமா. ஹேப்பியா தான் இருக்கணும். யார்கிட்டயும் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே. அப்ப நீங்க டெஃபினட்டா 100% நல்லா ஹேப்பியா இருக்க முடியும் உங்க லைஃப்ல. சார், எப்படி சார்? ஆக்சுவலி உங்களுக்குமே அந்த ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும்ல. நம்மளும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆகி, இல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம வாழணும் அப்டின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ்ல தான் வரும். ஜஸ்ட் லைக் தட் வராது. நம்ம 2 விஷயம் நான் என்னுடைய லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நானு பிராக்டிஸ் பண்ணி அத நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 1 சைலன்ஸ். இப்ப நான் உங்ககிட்ட நெறைய பேசுறேன்ல. பட் ஆனா சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிகம் பேசவே மாட்டேன். யார்கிட்டயும் ஆர்கியூமென்ட் பண்ணவே மாட்டேன். ஆர்கியூ பண்றதுனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு தான் நம்மளுக்கு கெட்டு போகும். ஸ்ட்ரெஸ், ஆங்சைட்டி நம்ம ஏகப்பட்ட டிஸார்டர்ஸ் வரும். பேசுறத குறைச்சுக்கணும். 2வது எக்ஸ்பெக்டேஷன குறைச்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட்லாம் குறைக்க முடியாது. பட் பிராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் தானா குறைஞ்சிரும். எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சுன்னா, பேச்ச நீங்க குறைச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து நித்திய ஆனந்தமா இருக்கும். ஓகே. எஸ். ஏன்னா நமக்கு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம சொல்ற வார்த்தைகள கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நம்ம பேசி பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்றோம் நெறைய ஆமா. இடங்கள்ல. நீங்க எதிர்பார்க்கலன்னு வைங்களேன், நீங்க ஹர்ட்டே ஆக மாட்டீங்க. இல்ல?
ஆமா. ஏன் நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா, அவங்க உங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? 99% மக்களுடைய பெரிய பிரச்சனையே அதான். செஞ்சாலே அவங்க திருப்பி செய்வாங்க. நீங்க ஒருத்தர யாருக்காவது ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டீங்கன்னா, அவங்க திருப்பி கூப்பிடணும்னே எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா. புரியுதா? நீங்க யாருக்காவது உதவி பண்ணீங்கன்னா, திருப்பி அவங்க உங்களுக்கு உதவி பண்ணணும்னே எதிர்பார்க்காதீங்க. நீங்க யார் மேலயாவது ஒரு அன்பு காட்டுறீங்கன்னா, திருப்பி அவங்க உங்களுக்கு அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க பாட்டுக்கு காட்டுங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி செஞ்சா அது gift. அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. ஹாப்பி. செய்யலன்னா ஸ்டில் ஹாப்பி. அப்படி ஒரு மைண்ட் செட்ட நீங்க உருவாக்கிக்கோங்க உங்களுக்குள்ள. ஆக்சுவலி அது அந்த அன்பு காட்டுறப்பயே அந்த ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே நம்ம எதுவும் எதிர்பார்க்கல. நம்ம மட்டும் குடுக்குறோம். எஸ். நம்ம உதவி செய்றோம் அப்படின்ற ஒரு பக்குவத்தோடயே இருந்தா அது பெட்டர். ஆரம்பத்துல அப்படி முடியாதுமா. அது ரியல் மெச்சூரிட்டி ஆனாதான் அது அது முடியும். ஏன்னா வி ஆர் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங். என்ன உலகமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இன்னைக்கு அம்மா, அப்பா பத்திலாம் சொல்றோம். அவங்க நம்மள நல்லா படிக்க வைக்கிறது கூட பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான். அன்பார்ச்சுனேட்லி. ஓகே. லவ் அதெல்லாம் வேற. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஹஸ்பண்ட் வைஃப் மேலயும், வைஃப் ஹஸ்பண்ட் மேலயும், ஸ்டாஃப் ஓனர் கிட்டயோ, ஓனர் ஸ்டாஃப் கிட்டயோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருக்கணும்னா லாட்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், பயிற்சி. அது பண்ண 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 நீங்க தானா ஒரு மெச்சூர்ட் ஆயிடுவீங்க. அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க நீங்க. ஒரு ஞானி மாதிரி ஆயிடுவீங்க. ஜென் மோட்ல. சீரியஸா இன்னும் நான் அந்த 100% லெவலுக்கு வரல. அது வரவும் முடியாது. நீங்க ஒரு 60% அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஆமா, கவலையே இருக்காதுமா. சார் அடுத்து 3rd கொஸ்டின். எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் காட்டுற அன்பு பாசமும் எனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியா? ஏன் எதிர்பார்க்குறீங்க? எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்டாதான் கிடைக்கும்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயமே உங்களுக்கு வேணாம். அது அன்பா இருந்தாலும் சரி, அரவணைப்பா இருந்தாலும் சரி, ஆசையா இருந்தாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சவங்க மூலியமா இயல்பா வந்தாதான் அது மரியாதை. கெஞ்சி கேட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன சார்? தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. சத்தியமா? சத்தியமா. உண்மையா? உண்மையா. அதுக்கு பேரு பிச்சை. ஓகே. எஸ். என் ரியாலிட்டி செக் அகைன் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே நம்ம கேட்டு வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரவே கூடாது யாருக்குமே. இப்ப அதுவும் அன்பு அப்படின்றப்ப சீரியஸா யாருமே எதுக்குமே யார்ட்டயுமே போய் நிக்க கூடாது அப்படின்றது தான். இருக்கவே கூடாது. சூப்பர் சார். சார் அடுத்து இன்னொரு கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி குடுத்திருக்காங்க. இவங்க கிட்டலாம் லிமிட்டா பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அது ஏன்? சூப்பர் கேள்வி அது. ஆமா. யார்கிட்டலாம் லிமிட்டா பழகணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. ஓகே. கேளுங்க நான் சொல்றேன். யார்கிட்டலாம் லிமிட்டா பழகணும் சார்? யாரெல்லாம் உங்கள எந்த லிமிட்ல வச்சிருக்காங்களோ, அந்த லிமிட்ல நீங்க வாழ பழகிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். எல்லா உரிமையும் இருக்குன்னு நீங்க பழகிடுறீங்க. அவங்க மேல உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டே இருக்காங்கல்ல, அப்ப நீங்க அவமானப்பட்டு தான் ஆவணும். அன்போட பழகுறத விட, அளவோட பழகுறது தான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிற சிறந்த பாடம். ஆட்டோ பின்னாடி எழுதலாம் சார் இது. எல்லாரும் படிச்சுட்டு போறப்ப யோசிப்பாங்க. கரெக்ட்டா இது படிக்கிறப்ப ஓகே ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஓய். இப்போ வாட் இஸ் சக்சஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சக்சஸோட அளவுகோல் என்ன அப்படின்றது. இப்ப நீங்க பாக்குறப்ப வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இதுதான் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குற விஷயம் என்ன? இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. வாட் நெக்ஸ்ட்? ஓகே. ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல. வாட் நெக்ஸ்ட்? ஓகே. கிடைச்ச வேலையை புடிச்சிட்டு ஆசைப்பட்ட வேலையை புடி. நான் நினைச்ச வாழ்க்கை இது இல்ல. வாட் நெக்ஸ்ட்? கிடைச்ச வாழ்க்கையை வச்சு நினைச்ச வாழ்க்கையை எப்படி அமைக்கலாம்னு யோசி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடம்பு இருக்கா, அதுல உயிர் இருக்கா, தன்மானம் இருக்கா, உழைப்பேன்ற உறுதி இருக்கா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாம் கடந்து போகும். உங்களுக்கானது நிச்சயமா உங்க கையில வந்து சேரும். வாட் நெக்ஸ்ட்? எஸ் கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயுமே அந்த தேடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதா நீங்க சொல்றப்ப எனக்கு தோணுச்சு. எந்த இடத்துலயுமே நம்ம ஒரு தேங்கி நின்ற கூடாது இல்லையா? இதுதான் நமக்கு இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இல்லாம தேடல் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுதான் ஒரு எனர்ஜியே கொடுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன எக்ஸாக்ட்லி. வாட் அப்படின்றது. நெக்ஸ்ட்? என்னுடைய சக்சஸ் என்னுடைய லைஃப்ல எப்பவுமே வாட் நெக்ஸ்ட் நான் நினைச்சதுனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி. ஆஹா. எப்பயுமே நீங்க மோட்டிவேஷன் மோட்லயே இருக்கீங்கல்ல? நீங்க ஆமா. ரிலாக்ஸ்டா இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கவிதை எல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கா? நிறைய நீங்க நிறைய ரீசெண்டா படிச்சு ரசிச்ச ஒரு கவிதைனா என்னவா இருக்கும்? நான் ரிலாக்ஸா இருக்கும்போது என்னுடைய ஒண்ணு படம் பார்ப்பேன். எனக்கு நிறைய படம் பார்க்கறது ரொம்ப ஆசை. இல்லைன்னா நான் புஸ்தகங்கள் படிப்பேன். நிறைய கவிதைகள் நான் படிப்பேன். ஆமா. இப்ப ரீசெண்டா படிச்சு ரொம்ப ரசிச்ச ஒரு கவிதை உடைந்த நான் மீண்டும் உடைய வருகிறேன். உடைப்பது நீயாக இருந்தால். சார் நீங்க எழுதுனதா? இல்ல இல்ல. படிச்சதுல பிடிச்சது. படிச்சதுல பிடிச்சது. ஓகே நைஸ் ஆமா. நைஸ். ஆக்சுவலி சாதாரணமா பார்க்கறவங்களுக்கு இந்த கவிதை முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம லவ் பண்றவங்களுக்கு இதோடைய அர்த்தம் நல்லாவே புரியும். உங்களுக்கு புரியுதா? புரியுது சார் புரியுது. யா நைஸ் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இத கேக்குறப்ப வாட் இஸ் யுவர் மோட் ஆஃப்
எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டின்னு இருக்கும் இல்லையா? இப்ப இந்த கவிதை எழுதுறது, புக்ஸ் படிக்கிறது, மூவிஸ் பார்க்கறது அதெல்லாம் ஒரு கட்டத்துல நமக்கு ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆற ஒரு ஜோனுக்கு போகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ஜோன்னா? டிராவல். டிராவல். ஆமா, ஆமா. தனியா போயிடுவேன். அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்க் எல்லாம் போட்டு ஜஸ்ட் பஸ் ஏறி அப்படியே போயிடுவேன். ஆமா, ட்ரெயின்ல போயிடுவேன். ஏன்னா, அப்படி ஒரு டிராவல் போயிட்டு வந்தேன்னு வைங்களேன், நெறைய பேருக்கு நான் சொல்லவே மாட்டேன். வீட்ல நான் ஒரு 15 நாள் வெளிய போறேன்னு சொல்றேன். எங்க போறேன்னு கூட சொல்ல மாட்டேன். கிளம்பி போயிடுவேன். அவ்வளோ போயிட்டு வந்தா வொர்க்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியும் பாருங்க. அதனால தான் இன்னைக்குள்ள ஜென்ஸிக்குலாம் நான் சொல்றது, நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஆங்ஸைட்டியோ, டிப்ரஷனோ எது இருந்தாலும் தயவு செய்து நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, டிராவலிங்க்கு நெறைய காசு வேணும்னு நெனைக்கிறாங்க. அவசியமே கிடையாது. ஒரு ஒரு ரூ. 10,000 இல்ல ரூ. 5,000 இருந்தா கூட, அந்த ரூ. 5,000க்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியுமோ, டிராவல் பண்ணிட்டு வாங்க. யாரையும் கூட்டு போகாதீங்க. தனியா போங்க. டிராவல் பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஆல்சோ. யூ கேன் ஆல்சோ டூ டிராவலிங். யூ நோ இட்ஸ் a ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ட்ரூ சார். நம்ம புது விஷயங்கள பார்க்குறோம். ஒரு விஷயத்த நம்ம புதுசா பார்த்துட்டு, அடுத்து நம்ம வந்து வொர்க் ஸ்டார்ட் பண்றப்பயே அது வொர்க்குமே நமக்கு ஒரு புதுசா இருக்கும் இல்லையா? நியூ ஸ்டார்ட். நம்மளே புதுசாயிடுவோம். ஆமா. நம்மளே ஒரு புது மனுஷனா ஆயிடுவோம். ஒரு 6 மாசத்துக்கு தேவையான எனர்ஜி, 1 வருஷத்துக்கு தேவையான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். டீடாக்ஸ் பண்ணிட்டு வந்துரலாம். ஆமா. லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் டிராவல். ஆமா. அடுத்தது படிக்கிறது, புஸ்தகம் படிக்கிறது. டிராவல் மட்டும் நீங்க பண்ணிடுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாசம் அந்த சம்பளமே போனா போட்டுன்னு பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடுங்க. வெளிநாடுகள்லாம் பண்ணுவாங்க. 11 மாசம் வேலை செய்வாங்க. 1 மாசம் எங்கேயாவது கிளம்பி போயிடுவாங்க டிராவலிங்க்கு. அந்த 1 மாசம் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் எனர்ஜிய எடுத்துக்கிட்டு வந்து 11 மந்த்ஸ் வொர்க் பண்ணுவாங்க. ஆமா, ஆமா. சோ எல்லாருமே இது ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். நல்ல விஷயம். எல்லாரும் டிராவல் பண்ணணும். கண்டிப்பா. ஆமாமா. சார் அடுத்து உங்கள நோக்கி வர ஒரு கேள்வி என்னன்னா, ம். சில பேர் பணம் வந்தோனே கூட இருந்தவங்களே உதாசீனப்படுத்திடுறாங்க. ஆமா. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு கூட நினைக்கிறீங்க? இருந்தவங்கள மட்டும் இல்ல, எல்லாரையும் உதாசீனப்படுத்திடுறாங்க. நல்ல கேள்வி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு குருவி உயிரோட இருக்கும்போது அது எறும்பு சாப்பிடும். இதுவே அந்த குருவி இறந்து போயிடுச்சுன்னா, அந்த எறும்பெல்லாம் சேர்ந்து அந்த குருவிய சாப்பிடும். ஒரு மரத்த வச்சு 1000 தீப்பெட்டி செய்யலாம். ஆனா ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரத்தையும் எரிச்சிரும். நேரமும் சூழ்நிலையும் எப்ப வேணா மாறும். சூழ்நிலை வச்சு யாரையும் கேவலமா மட்டும் பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வேணா நீங்க பவர்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா காலம் அதை விட பவர்ஃபுல். ஓகே. அதாவது இந்த எறும்பா இருக்கட்டும், இல்ல இந்த தீப்பெட்டி ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவுதாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அப்படியே ஒரு டைட் ஸ்லாப் குடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. எஸ். ஏன்னா எந்த இடத்துலயுமே நம்ம ஒரு உயர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சாலே அந்த இடத்துல நம்ம கிளவுன் ஆயிருவோம்ல அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வந்தா அது கரெக்ட்டா இருக்கும்னு தோணுது. யூ ஷுட் ஸ்டே கிரவுண்டட் வாட் எவர் தி சிச்சுவேஷன் இஸ். 100%. ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லைஃப்ல ஒரு பிசினஸோ பணம் சம்பாதிக்கும் போது நம்ம கிரவுண்டடா இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது டபுள் கிரவுண்டடா இருக்கணும். ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் ட்ரிபிள் கிரவுண்டடா இருக்கணும். மொத்தம் நம்ம ரொம்ப கிரவுண்டடா எவ்வளவு கிரவுண்டடா இருக்க முடியுமோ அவ்வளவு கிரவுண்டடா நம்ம இருக்கணும். ஹியூமனிட்டி வளர்ந்துகிட்டே இருக்கு. நமக்குள்ள இருக்க அந்த ஹியூமன். எக்ஸாக்ட்லி. நல்ல ஒரு பதில் இது. சரி அடுத்த கேள்வி என்னன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலன்னா டக்குனு இந்த உலகமே இப்படிதான். உலகத்துக்கு மேல ஒரு கேள்வி வச்சிருவோம். நான் எல்லார் மேலயும் அன்பா பாசமா இருக்கேன். ஆனா எனக்கு ஏன் எதுவுமே திருப்பி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பல பேர்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்ககிட்டயும் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்விமா இது. உங்களை யாருக்கும் பிடிக்கலன்னா வாணி நீங்க இன்னும் நடிக்க கத்துக்கலன்னு அர்த்தம். உங்க அழுகையும் சரி, உங்க சோகத்தையும் சரி, உங்களை ஏமாத்தினவங்களுக்காக தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிகம் யோசிக்கவும் கூடாது, அதிகமா நேசிக்கவும் கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு நாள் உங்களை பைத்தியக்காரன் ஆக்கிடும். உனக்காக தான் வாழறேன்னு சொல்றவங்க கூட ஒரு நாள் நீ யாருன்னு கேட்க தயங்க மாட்டாங்க. யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை, சொந்தமும் இல்லை. 100%. சூப்பர் சார். சார் இது வந்து எல்லாருக்குமே உள்ள ஒரு விஷயம் இருக்கும். நம்மள மதிக்கிறாங்களா? இல்ல நம்ம கிட்ட இருக்க காச மதிக்கிறாங்களா? நம்ம கிட்ட இருக்க புகழ மதிக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி. அதுவும் அதிகமா எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து சொந்தக்காரங்க காசு இருந்தா தான் மதிக்கிறாங்களா? நம்ம வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்திலேயே இருக்கணும். அவங்க வந்து அட்வைஸ் குடுத்துட்டே இருக்கணும். அந்த ஜோன்ல தான் நம்மள வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ நீங்க இத எப்படி பாக்குறீங்க? சொந்தக்காரங்க காசு இருந்தா தான் மதிக்கிறாங்களா? இங்க எல்லாமே காசு தாங்க. அது இருந்தாதான் சொந்தக்காரன் கூட மதிப்பான். கூட இருக்கிறவங்களும் காசு இருந்தாதான் மதிப்பான். பணம் இல்லைன்னா அனாதை பொணம் மாதிரி மதிக்கவே மாட்டாங்க. ஒதுக்கி போயிட்டே இருப்பாங்க. கடினமா உழைங்க, நல்லா சம்பாதிங்க, தேவையானதை செலவு பண்ணுங்க. சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். எஸ் சார். மணி கான்ட் பை ஹாப்பினஸ்னு சொல்லுவாங்களே, அவங்க கிட்டலாம் எனக்கு ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கும். மணி இருந்தா தான் அது நம்மளையுமே ஒரு ப்ரௌடா ஒரு இடத்துல ஃபீல் பண்ண வைக்கும் இல்லையா? நமக்கு புடிச்ச மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்றது, நம்மளே நம்ம நினைச்சு பெருமைப்படுத்துறதுக்கு எல்லாமே வேணும் இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, பணம் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாய் கூட நம்மள மதிக்காது. பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்ல, பணம் தான் வாழ்க்கையா அப்படிலாம் கேட்கிறவங்களுக்கு பணமும் வாழ்க்கை தான். பணமும் வாழ்க்கைக்கு தேவை. பணம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்றவன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பங்க அவங்க தாத்தாலாம் சம்பாதிச்சு வச்சவனா இருப்பான். பிரிவிலேஜ் கிட்ஸ்.
ஆமா ஆமா ஆமா. நீ இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, பணம் எவ்வளவு முக்கியம்னு அவன் சொல்லுவான். பணத்தினால என்னென்ன அவமானங்கள், என்னென்ன சோகங்கள் அவங்க தான் சந்திச்சிருப்பாங்க. அது வரைக்கும் எக்ஸாம்பிள். ஓகே. சோ அப்ப அந்த வேல்யூ உங்களுக்கு இன்னும் பெருசா தெரியும் இல்லையா? ஒவ்வொரு ரொம்ப ரூபாவும். தெரியும். ஒரு ரூபாவோட வேல்யூ எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பிச்சை எடுக்காத குறையா நான் கடன்லாம் கேட்டிருக்கேன். நான் என்னுடைய வட்டி கடனை அடைக்கிறதுக்காக கேட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனா இல்லன்னு சொல்லிட்டு போன அந்த சோதனை வேதனைலாம் தெரியாது. நம்ம ரொம்ப நம்பினவங்க எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாத போது அந்த ஒரு வலி இருக்கேமா, அதெல்லாம் யாரும் அனுபவிக்க கூடாது. அது சொன்ன மாதிரி நல்லா இருக்கட்டுமா அவங்க எல்லாம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கட்டும். ஓகே. பணம் இருக்கிறது பாசம், நேசம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது இல்லையா? மனிதர்களே அதுதான் முடிவு பண்ணுது கூட இருக்கவங்கள. 100க்கு 100 சூப்பர் சார். மணி இஸ் அல்டிமேட். இஸ் அல்டிமேட். ஓகே. அடுத்த கேள்வி. ஆனா லீகலா எத்திக்கலா சம்பாதிக்கணும். ஆ. லீகலா எத்திக்கலா சம்பாதிக்க முடியும். எஸ், எல்லாராலயுமே முடியும். முடியும். சார் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கேளுங்க. வாட் இஸ் ரியல் மெச்சூரிட்டி? சூப்பர் கேள்வி. ஆ. உண்மையிலேயே ரியல் மெச்சூரிட்டி அப்படின்னா என்ன மாதிரி தானே உனக்கும் வலிக்கும் அப்படின்னு சக மனுஷனோட வலிய புரிஞ்சுக்கிறது தான் உலகத்திலேயே சிறந்த மெச்சூரிட்டி. வாவ். நமக்காக யோசிக்காம மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க ஷூஸ்லயே இருந்து யோசிக்கிறதா ரியல் மெச்சூரிட்டி. எஸ் சூப்பர். எஸ் எஸ். வண்டர்ஃபுல் சார். தேங்க்யூ. நண்பர்களும் சொந்தக்காரங்களும் நம்மள மதிக்கவே மாட்றாங்க. பட் அவங்க கூட தான் நம்ம வாழ வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஏன் சார்? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் பார்க்க முடிஞ்சது. உங்களை சுத்தமா மதிக்காத பர்சன்ஸ் கூட இருக்கிறத விட பெட்டர் தனியா இருக்கிறது. அதையும் மீறி அவங்க கூட தான் இருப்பேன்னு நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா யூ வில் லூஸ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சுயமரியாதை மட்டும் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிம்மதியை இழந்துருவீங்க. குண்டு சட்டியில குதிரையை ஓட்டாம முதல்ல வெளியே வாங்க. அப்பதான் தெரியும் உலகம் எவ்வளவு பெருசுன்னு, உலகம் எவ்வளவு அழகுன்னு. ஓகே. நமக்கான உலகத்தை நம்ம தான் அமைச்சுக்கணும். நம்ம சர்க்கிளா இருக்கட்டும், நம்மள மதிக்கிறவங்க. Exactly-ங்க. ஒரே ஒரு லைஃப். இந்த லைஃப்ல பிடிக்காதவங்க கூட எதுக்கு இருந்து அந்த லைஃபை வேஸ்ட் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். நம்மள பிடிச்சவங்க, நமக்கு நல்லது நினைக்கிறவங்களே நம்ம சர்க்கிள்ல வச்சுக்கிட்டா அந்த எனர்ஜியே நமக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கும் இல்லையா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. சூப்பர் சார். நீங்க பிடிக்காத 100 பேரோட இருக்கிறத விட பிடிச்ச உங்களை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கூட இருந்தா போதும். வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும். அதுதான் உண்மையாவும் இருக்கும். உண்மையாவும் இருக்கும். நடிக்கவும் வேணாம் நம்ம யாருக்காக. அதுவும் வேணாம். சூப்பர். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி. யார்கிட்டயுமே கையேந்த கூடாத ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? ஓகே. யாருக்கிட்டையும் கையேந்த கூடாத விஷயங்கள்லாம் நான் 2 சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்துல. ஓகே. 1 பணம். யாருக்கிட்டையும் கையேந்தாதீங்க. 2வது பாசம். பாசத்துக்காக தயவு செய்து யாருக்கிட்டையும் கையேந்தாதீங்க. ஏன்னா பணம் உங்களை பகையாளி ஆக்கிடும். பாசம் உங்களை பைத்தியக்காரனே ஆக்கிடும். 1 மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 விஷயம் மட்டும் நீங்க யாருக்கிட்டையாவது எதிர்பார்த்து போனீங்கன்னா அசிங்கமும் அவமானமும் தான் படுவீங்க. ஓகே. கண்டிப்பா இது ரெண்டையும் யாரும் யார்கிட்டயும் கேட்க கூடாது வாய். கேட்கக்கூடாது. ஆமாமா. சார் கமெண்ட் செக்ஷன் பாக்குறப்ப எனக்கு இன்னொன்னு தோணுச்சு. எல்லாரும் உங்களை ஒரு வீட்ல இருக்க ஒரு சொந்தக்காரரா, நண்பரா பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அவங்க கிட்ட பர்சனலா இருக்க क्वेश्चंस கூட உங்ககிட்ட கேட்கணும்னு நிறைய நினைக்கிறேன். கேக்குறாங்க. அதுல ஒரு क्वेश्चन தான் நான் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். கேளுங்க. என் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாக்குறீங்களோ நீங்களும்? உங்கள பத்தி நிறைய விஷயங்கள் அப்படியே பாக்குறேன். நீங்களும் என் ஃபீல்ட்ல வந்துகிட்டே இருக்கீங்க. அப்ப எனக்குமே பாக்குறப்ப ஒரு கோ டு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்க கூட இன்டராக்ட் பண்றப்ப. எஸ். இப்ப என்ன அதுல போட்டிருந்தாங்கன்னா, என் கணவர் மேல நான் பாசமே அவ்வளவு வச்சிருக்கேன். அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். ஆனா அவர் என்ன அது மதிக்கிறதே இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற இது மாதிரி. நிறைய பேர் கேக்குறாங்க. ஏன் என்கிட்ட இந்த கேள்வி கேக்குறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்க கேக்குறதுனால இதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க பேசுனீங்கன்னா அது அவங்க ஹஸ்பண்டுக்கு ரீல்ஸ் அனுப்பிடுவாங்கன்னு எஸ் நினைக்கிறேன். எஸ் எஸ் எஸ். ஒரு பாசமே இல்லாத கணவன் கிட்ட வாழற மனைவியோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? கண் பார்வை இல்லாத ஒருத்தங்கிட்ட ஒரு அழகான ஓவியத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். மனைவியோட அன்பை தன்னுடைய அதிகாரத்தினால வாங்கிட முடியும்னு நம்புற புத்திசாலிங்க அவங்க. அப்படி இருந்தும் பல பெண்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. தன்னை பெத்தவங்களுக்காகவும் தாம் பெத்ததுக்காகவும். அதுதான் உண்மை. ஆனா ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மையா இருக்கு இத கேக்குறப்ப. என்ன பண்றது? நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பெத்த அவங்க பெற்றோர்களுக்காகவும், அவங்க பெத்த அவங்க பிள்ளைகளுக்காகவும் அவங்க வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது இல்லையா? நமக்கு என்ன வேணும்? நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட முடிவுகளை நம்மளே எடுத்துட்டு இருந்தா, அதை தாண்டி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. உண்மை. ஆனா பாவங்க பெண்கள். உண்மையாவே அவங்களுக்காக வாழறதே இல்லை இன்னைக்கு. அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்களோ, இந்த உலகத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 90% பெண்கள் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நான் பார்க்குறவங்க தே ஆர் சாக்ரிஃபைசிங் தேர் லைஃப். எவ்வளோ டேலண்ட் இருந்தும், எவ்வளோ இந்த
அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத. மோசமான ஆளா இருப்பான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், குடிகாரனா இருப்பான், அவ்வளவு தப்பு பண்றவனா இருப்பான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருமானுவாங்க. இதுதான் ஒரு ஹார்ஷான வார்த்தை. அந்த அந்த நாய்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பொண்ணு வந்து வாழ்க்கை பூரா அவன் வாழ்க்கைய பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் எது பண்றதுக்கும் அனுமதி இல்லை. ஏன்னா இந்த கோழியோட முட்டையை ரொம்ப அடக்காத்த அந்த முட்டை என்ன ஆகுமா? என்ன ஆகும்? கூமுட்டையாகும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளை கூமுட்டை ஆக்கி வச்சிருக்காங்க பெற்றோர்கள். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒரு நாய் கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நாய் அந்த பொண்ணை நாசமா ஆக்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டு தருதலை பிறக்கும். அந்த தருதலைக்காக மீதி இருக்கிற வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிவிடும் அந்த பொம்பளை புள்ள. பாவங்க பொம்பளை பிள்ளைங்க, சீரியஸா சொல்றேன், சத்தியமா பாவம். ஆமா, நிறைய பாத்துருக்கீங்க. இந்த பதில்ல மட்டும் ஒரு பயங்கரமான ஆதங்கம் தெரியுது உங்ககிட்ட. நான் பாக்குறேன் நிறைய பேரை. அதனாலதான் என் பொண்ணை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து, அவ்வளவு நம்பணுங்க. முதல்ல நம்பணும். நீங்க நம்பி மட்டும் பாருங்களேன், அந்த ட்ரஸ்டே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துரும். ஓப்பனா எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. அந்த இதுல என்ன அவங்களுக்கு வருமோ அது அவங்க தப்பில்லை. எல்லாமே அந்த ஸ்டேஜஸ்ல இருந்து தானே வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். ஓகே, அடுத்து என்னன்னா, நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனா அவங்களோட ரியாலிட்டி வந்து ஒரு வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, இல்லைன்னா நமக்கு பல வருஷங்கள் கழிச்சு தான் தெரியும். யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சூப்பர் கொஸ்டின். யார பத்தி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு? சார், நிறைய பேரை பத்தி அதை சொல்ல முடியும். நீங்க எல்லாமே மத்தவங்க கேட்டதுன்னே சொல்றீங்க. எனக்கு ஆனா வாணி எனக்கு டவுட்டாவே இருக்கேமா. உங்க படத்துல இருக்கிற கேள்வி எல்லாம் மத்தவங்க பேரை சொல்லி கேக்குறீங்களா? எல்லாருக்கும் பொதுவானதா ஒரு கேள்வி. புருஷன் யாருன்னு பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம போகும்போதுதான் தெரியும். பொண்டாட்டி யாருன்னு புருஷன்கிட்ட காசு இல்லாத நேரத்துலதான் தெரியும். பிள்ளைங்க யாருன்னு பெத்தவங்களுக்கு வயசாகும் போதுதான் தெரியும். அண்ணன் தம்பி யாருன்னு அவங்க பெத்தவங்களுடைய காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த காலத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கஷ்டப்படும் போது தெரியும். சொந்தக்காரங்க யாருன்னு நீங்க கடன் கேட்டு நிக்கும் போது தெரியும். இப்படி எல்லா உறவுகளுடைய உண்மையான முகம் எப்ப தெரியும் தெரியுமா? உங்களால அவங்களுக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்க உணரும் போது தெரிய வரும். அவங்கதான் அந்த முடிவு எடுக்கணும். ஆமா. உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னா அப்ப கிளியரா தெரிஞ்சிடும், யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேக்குறப்ப அதுல இருந்து ஒரு கேள்வி நான் எடுத்திருந்தேன். நான் வாழ்க்கையில சாதிக்கணும், முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? சூப்பர் கேள்வி. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல ஒரு நல்ல கேள்வியா கேட்டிருக்கீங்க. ஆமா, இனி என்னால ஓட முடியாதுன்னு களைச்சு போய் உட்காந்துட்டீங்களா? உட்காருங்க, ஓய்வு எடுங்க. ஆனா கண்ணை மட்டும் மூடிடாதீங்க. பொணோன்னு கொண்டு போய் புதைச்சாலும் புதைச்சிருவாங்க. ஓட முடியலையா நடக்க முடியலையா நகரு, உட்கார்ந்துராத. வாய்ப்புன்றது வடை மாதிரி, அதை கொத்திட்டு போக 1000 காக்கா சுத்திட்டு இருக்கும். அது பிசா மாதிரி டோர் டெலிவரி வரும்னு காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற அதே விஷயத்த 1000 பேர் யோசிச்சுட்டு இருப்பான். நீங்க பண்ணலன்னா அவன் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். என்னால முடியலன்னு என்னைக்குமே உட்கார்ந்துராதீங்க வாணி. உட்கார மாட்டேன் சார். ஓடிக்கிட்டே இரு. ஜெயிக்கிற வரைக்கும் இல்ல, உள்ள மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடு. எஸ், கண்டிப்பா ஒரு பயங்கரமான பவர் அண்ட் எனர்ஜி கொடுத்திருக்கீங்க. அதாவது நிறைய பேருடைய கேள்விகள் அண்ட் மனசுல வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சதெல்லாம் கீப் இட் சிம்பிள், இவ்வளவுதாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி டக்குன்னு சிம்பிளா வேர்ட்ஸ்ல போட்டு ஒரு ரியாலிட்டி செக் நிறைய பேருக்கு கொடுத்திருக்கீங்க. சூப்பர். அடுத்து இன்னும் நிறைய கேள்விகளோட நான் பர்சனலா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமே? எடுத்துக்கலாமே.